புடவை நல்லா இருக்கு, மருமகளுக்காக எடுத்துட்டு வந்தேன். பிரியா பிரியா, காலங்காத்துல ஏழை விட்டுக்கிட்டு இருக்கீங்க. அத்தை உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருடா. கடைக்கு போனேனா இந்த புடவை எனக்கு அப்படி பிடிச்சிருந்துச்சு. அம்மா மருமகள் கட்டினா நல்லா இருக்குமேன்ட்டு இந்த புடவை வாங்கிட்டு வந்தேன் 1000 ரூபாய் போட்டு. அப்படியா அத்தை? ஐயோ செம டிசைனா இருக்கு, நல்ல கலரா வேற இருக்கு அத்தை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அத்தை. நல்லா இருக்குல்லடா, சூப்பரா இருக்கு அத்தை. சரி, ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. உனக்காக எடுத்தது. நான் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். அப்பாடா, அந்த புடவை நம்மளுக்குன்னு எடுத்த சுத்தமா பிடிக்கலன்னு நம்ம மக சொல்லிட்டா. இடிச்ச வச்சு தலையில கட்டியாச்சு. போதுமுடா சாமி. இது ஒரு கலர் டிசைன்ட்டு எனக்கு சூட் ஆகுமோன்னு தெரியாது, அதான் பட்டிக்காடுன்றத அப்படியே நிரூபிக்குது. சை கருமம், இருந்தாலும் என்ன பண்றது, வச்சுக்க வேண்டியதுதான். அடுத்து எங்கேயாச்சும் போகும்போது குப்பையில ஓட்டு போயிட வேண்டியது. ஐயோ அத்தை, இந்த சேலை ரொம்ப சூப்பரா இருக்கு அத்தை. இந்த சேலை தான் அடுத்து எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் கட்டிட்டு போவேன் அத்தை. அதுலயும் யாரு கேட்டாலும் என்ன சொல்ற தெரியுமா? எங்க அத்தை வாங்கி கொடுத்த புடவைன்னு சொல்றடா. சரிங்க அத்தை, கண்டிப்பா நீங்க எடுத்து புடவைன்னு தான் சொல்லுவேன். நான் அடுத்து கடைக்கு போனாலும் உனக்கு புடவை எடுத்துட்டு வரேன்டா. இல்ல அத்தை, நானும் கூட வந்து எடுத்தேன்னா ரொம்ப இல்ல, உனக்கு ஒரு பச்சை கலர்ல ஒரு புடவை எடுத்துட்டு வரலான்னு நினைக்கிறேன். சரிங்க அத்தை.